யங் ஏஜில் வந்து சாதாரணமாக கண்டதும் காதல் வாரது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அது எனக்கும் இருந்திருக்கு. ட்ரெண்ட் ஒன்று இருக்குது, வந்து புகழ் பெற்றவர்களாக இருந்தால் அரசியலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. ஆனால் நான் நினைக்கல விஜய் அந்த புகழை மட்டும் நம்பி வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் நினைக்கல. தியேட்டரில் போயிட்டு கடைசியாக வந்து இந்தியன் 2 பார்த்தேன். எனக்கு என்னன்னு சொல்லி கேட்டால் கடைசி முடிவு வரைக்கும் பார்க்க கிடைக்கல. ஒரு பழிவாங்கும் அரசியல் எனக்கு கிடையாது. மக்கள் வந்து எனக்கு வாக்களித்தே மீது நம்பி வாக்களிச்சா மக்களுக்காக நான் வேலை செய்யலாம். ப்ரொஃபஷனலாக நீங்கள் இருக்கீங்க, டீச்சராக இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நீங்கள் பாடுவீங்களா, அப்படி ஏதாவது செய்வீங்களா? பாடுறதுக்கு வராது, பாடலை கேட்டு ரசிக்கிறவர், ஒரு நல்ல ரசிகன் நான். இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து ஸ்மார்ட் கிட்ஸ், சரியா? நாங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்லை. அவங்க வந்து அந்த டைமை ஸ்மார்ட்டாக தான் பாவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாய் அருண் பிளஸ் வியூவர்ஸ், இன்றைக்கு எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் வேல்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் இது ஒரு அரசியல் சார்ந்த இன்டர்வியூவா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அதையும் தாண்டி அரசியலை கடந்த வேல்குமார் தான் யாரு, அதை தான் நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ள போறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு, சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நீங்க ஒரு வணிகத்துறை சார்ந்த ஒரு பட்டதாரி டீச்சரா இருந்தீங்க. எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? நீங்க எப்படி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அரசியல்? நிச்சயமா வந்து எனக்கு எந்த பேஷன்ல ஒன்று இந்த அரசியல் விஷயம். கொலம்பு யூனிவர்சிட்டியில வந்து ஸ்டூடெண்டா இருந்த போது, அண்டர் கிராஜுவேட்டா இருந்த போது ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ல நான் வந்து ஈடுபாடுடைய ஒருவராக யூனிவர்சிட்டியில இருந்திருக்கேன். அதுக்கு பிறகும் சமூக சார்ந்த விஷயங்கள்ல நான் நெடுகளுமே ஈடுபடுறது. அந்த வகையில் எங்களுடைய ஒடுக்கப்பட்ட, அநீதி இழைக்கப்பட்ட சமூகம் சார்பாக என்னுடைய அறிவுத்திறனும் வந்து பயன்படணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அந்த அரசியல் பிரவேசத்தை எனக்கு யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா? இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் யாராவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இப்படி ஒரு நபர் என்று இல்லை. வரலாற்று தலைவர்கள், மகாத்மா காந்தியாக இருக்கலாம், இது போன்றவர்களினுடைய ஒரு இன்ஸ்பயர் எனக்கு காணப்படுது. இப்போ நீங்க வந்து அரசியலுக்கு வராட்டி நீங்க இப்போ எப்படி இருந்திருப்பீங்க? எந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்கின்ற போதே எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து இலங்கையில் ஒரு பிரபலியமான கணக்கீடு வணிகத்துறை ஆசிரியராக இருந்தேன். அது சார்ந்து எனக்குங்கிற இந்த தனியார் கல்வி நிறுவனத்தை நான் வந்து உருவாக்குனேன். அந்த தனியார் கல்வி நிறுவனமும் பிரபலியமான நிறுவனமாக இன்னைக்கும் கூட வந்து இருந்து கொண்டிருக்கு. அதே போல பல தனியார் கம்பெனிகள் வந்து என்னுடைய தலைமையிலே வந்திருக்கு. நிச்சயமா நான் ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரீனியரா வந்து முயற்சியாளராக, மிகப்பெரிய ஒரு முயற்சியாளராக நிச்சயமாக நான் வந்து இருந்திருப்பேன். ஆனா அதை விட இந்த மக்களோடு சேர்ந்து செய்கின்ற, மக்களுக்காக அந்த முன்னிக்கின்ற இந்த விடயம் எனக்கு நிறைய ஆத்ம திருப்தியை தருவதாக காணப்படும். உங்களோட சொந்த ஊருக்கு என்ற வந்து கண்டியில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலாத்தோயா முதுனகடை என்கின்ற ஒரு கிராமம் தான் என்னுடைய வந்து பூர்வீகமான இடமாக இருக்கு. நீங்க படிச்ச ஸ்கூல்? நான் வந்து ஆரம்ப கல்வியை தலாத்தோயா தமிழ் வித்யாலயத்துல, அதுக்கு பிறகு கண்டி அசோகா வித்யாலயம், என்னுடைய ஏ லெவல்ஸ் வந்து சென்ட் சில்வஸ்டர்ஸ் காலேஜ்ல, அதுக்கு பிறகு நான் வந்து கொலம்பு யூனிவர்சிட்டியில என்னுடைய வந்து டிகிரியை நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே. இப்போ ஸ்கூல் டைம்ல நீங்க ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? ஏதாவது குழப்படி செஞ்சு? நிச்சயமாக ஒன்றும் இல்லை, எந்த நாளும் வந்து பனிஷ்மெண்ட் வாங்குறது தான் எங்களுடைய ஸ்கூல் வாழ்க்கை. வந்து எந்த நாளும் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அப்ப அதுக்கு முதல் நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? யங் ஏஜில் வந்து சாதாரணமாக கண்டதும் காதல் வாரது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அது எனக்கும் இருந்திருக்கு. ஓகே. அப்ப வைஃப்க்கு ஃபர்ஸ்டா நீங்க கொடுத்த கிஃப்ட் என்ன? நான் நினைக்கிறேன் வந்து ரூபா தாளில் வந்து ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்துருப்பேன். ஓகே ஓகே. தென் இப்போ வந்து நீங்க வந்து ஃபாரினுக்கு போயிருக்கீங்களா? அப்ராடுக்கு? நிச்சயமாக. ஓகே. ஃபேமிலியா போயிருக்கீங்களா? ஃபேமிலியாக போயிருக்கேன், தனியாக போயிருக்கேன், ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க? அப்ப வளமை போலவே அவங்களுக்கும் நான் வந்து ஒரு ஆசிரியராக, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிற போது இருந்ததை விட அவங்களுக்கும் இந்த கடந்த 10 வருட காலம் அவங்களும் நிறைய என்னையோட சேர்ந்து இந்த பொலிட்டிக்கலை என்ஜாய் பண்ணுறாங்க. என்னுடைய பிரசார நடவடிக்கைகள், இந்த மாதிரி டிவி ஷோஸ், அதெல்லாம் வந்து நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய எனக்கு உற்சாகம் ஊட்டுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அரசியல் பிரச்சாரம், எலெக்ஷன்லாம் வந்துட்டு அதில் பிஸியாக இருப்பீங்க. அப்போ வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படி
அப்படின்ட்டு ஏதாவது சண்டைகள் போடுவாங்களா? இல்ல, செல்லமா? பொதுவாகவே வந்து எடுத்தா நான் எந்த பிஸ்னஸ் நடவடிக்கைகளும் சரி, இந்த அரசியல் இதுவும் சரி, நான் வந்து குடும்பத்துக்குள்ள வந்து கொண்டு போறது கிடையாது. நான் எந்த தனிப்பட்ட தேர்தல்கள் 3 முகம் கொடுத்துருக்கேன். 2013 மாகாண சபை, 15 பொது தேர்தல், 20 பொது தேர்தல், அது இல்லாம 2 ஜனாதிபதி தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், இதெல்லாம் முகம் கொடுத்துருக்கேன். ஆனா ஒருபோதும் என் வீட்டுக்கு முன்னால வந்து அந்த கொடி தொங்க விடுறதோ, போர்டு வைக்கிறதோ, வீட்டுக்கு அழைத்துட்டு வந்து மீட்டிங் வைக்கிறதோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் என்னுடைய காரியாலயத்தோட எந்த விடயத்தோட வந்து உள்ளது. பொதுவா சொல்ல போனா வந்து வெளிப்படையா சொன்னா, நான் இந்த அரசியல் இதுக்குள்ள வாரப்போது அதுல வந்து குடும்பத்துக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைய? எனக்கு 2 பேர். 2 பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஹெல்ட வந்து மகள், அவ இப்போ இந்த முறை வர்த்தக பிரிவில் A-level எக்ஸாம் எழுதுறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டி குட்ஷவட் கான்வென்ட்ல வந்து படிக்கிறாங்க. அதே போல அடுத்தது வந்து மகன், அவர் இந்த முறை O-levelக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பிள்ளைகள் வந்து அரசியலுக்கு ஒரு ஐடியா அப்படி இருக்கா? நிச்சயமாக இல்லை. நான் அவங்களோட எதையும் நான் தீர்மானிச்சு இல்லை. அவங்களுக்கு நல்ல பாடசாலை கொடுத்துருக்கிறேன், நல்ல கல்வியை கொடுத்துருக்கிறேன். அந்த கல்வியில கூட அவர்களுடைய தெரிவு வந்து அவர்களுடையது. அவங்க தெரிவு செஞ்சு நான் வந்து இந்த கோர்ஸ்க்கு போறேன், அப்ப அதுல இருக்க நல்லது கெட்டதுகளை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேனே ஒழிய நான் வந்து இதுதான் நீங்க பண்ணணும்னு இல்லை. அவங்க விரும்பிய துறையை வந்து தெரிவு செய்யலாம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க வந்து தனிப்பிள்ளையா இல்லாட்டி உங்களுக்கு அக்கா? எனக்கு மொத்தமாக என்னோட சேர்த்து 5 சகோதரங்கள். என் மூத்த சகோதரன் வந்து அக்கா டீச்சர், அவங்க இப்போ ரிட்டையர்ட். அடுத்து 2 பேரும் வந்து எனக்கு அண்ணன். ஒரு அண்ணன் பிஸ்னஸில் இருக்கார், இன்னொரு அண்ணன் கனடாவில் இருக்கார். எனக்கு கீழே 2 தங்கச்சிங்க. ஒரு தங்கச்சி வந்து மேரி பண்ணியிருக்காங்க, வந்து அவங்க வந்து வீட்டோடு. இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க டீச்சராக இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? ரஜினியா இல்லாட்டி கமலா? எனக்கு கமல் பிடிக்கும். கமல் பிடிக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் கடைசியாக பார்த்த மூவி எது? தியேட்டரில் போயிட்டு கடைசியாக வந்து இந்தியன் 2 பார்த்தேன். எனக்கு என்னன்னு சொல்லி கேட்டால் கடைசி முடிவு வரைக்கும் பார்க்க கிடைக்கல. கடைசி முடிவு. இப்போ வந்து நீங்கள் உங்களோட எதிரிகளை வந்து எப்படி கையாளுவீங்க? அரசியலாக இருக்கட்டும் சரி, இல்லாட்டி ஒரு பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் சரி, எதிரிகளை வந்து எப்படி? எனக்கு பொதுவாக வந்து பர்சனல் லைஃப்லன்னு சொல்லி எதிரிகள் யாரும் கிடையாது. அரசியல் லைஃப்லையும் நான் வந்து யாரையும் எதிரிகளாக பார்க்கறது இல்லை. ஏன்னா வந்து ஒரு பழிவாங்கும் அரசியல் எனக்கு கிடையாது. மக்கள் வந்து எனக்கு வாக்களித்தேன் மீது நம்பி வாக்களிச்சா மக்களுக்காக நான் வேலை செய்யலாம். அந்த ஒரு எண்ணப்பாட்டில் தான் என்னுடைய அரசியல் நகர்வுகள் இருக்குதே ஒழிய எனக்கு வந்து யாரோடையும் சண்டை போட்டு யாரையும் வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை சொல்லி விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ற ஒரு ஃபேஷன் எனக்கிட்ட கிடையாது. நான் வந்து பேசுறது மக்களோட எந்த அரசியல் கொள்கைகளை, அரசியல் நிலைப்பாடுகளை சொல்றேன். மக்கள் விரும்பி வாக்களிக்கிறாங்க, அவர்களுக்காக பணி செய்யும். ஃபைனலா வந்து ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் ஜனாதிபதியானா நீங்க என்ன பண்ணுவீங்க மக்களுக்கு? நிச்சயமா வந்து நல்ல ஒரு கேள்வி. நாங்க எல்லாருமே வந்து இந்த நாடு பொருளாதார சுதந்திரம் இந்த நாட்டுக்குள்ளே வர வேண்டும். எல்லாருக்கும் வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகளை போல வசதி வாய்ப்புகள் வந்து இருக்கணும். பொதுவாகவே சொன்னா நாட்டை எல்லாரும் விரும்பக்கூடிய, எல்லாரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நாடாக மாற்றுவது தான் என்னுடைய தேவை. பொதுவாகவே நான் வந்து லைஃப்ல பாக்குறேன் என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே வந்து நாங்க சந்தோஷமா இருக்கணும், எங்களோட லைஃபை வந்து என்ஜாய் பண்ணணும். அந்த அடிப்படையில தான் நான் முழு ஸ்ரீலங்கால இருக்கிற எங்களுடைய எல்லா மக்களையும் நான் வந்து பார்க்கிறேன். ப்ரொஃபஷனலா நீங்க இருக்கீங்க, டீச்சரா இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நீங்க பாடுவீங்களா, அப்படி ஏதாவது செய்வீங்களா? இல்லை, நிச்சயமா வந்து எனக்கு பாடுறதுக்கு வராது. ஆனால் நான் நல்ல பாடலை கேட்டு ரசிக்கிறவர், நல்ல மூவிஸ் பார்த்து நல்லா வந்து ரசிக்கிற ஒரு நல்ல ரசிகன் நான். இளமையில இருக்கக்குள்ள இந்த நடிகை மேல உங்களுக்கு வந்து பிடிக்கும், நான் உங்களோட படம் நடிச்சேன் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த மாதிரி யாரா சொல்லல? நாங்க A-level படிக்கிற காலத்துல தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, இதயம்னு சொல்லி படம் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட சேர்ந்து பல தடவைகள் அந்த படத்தை வந்து நாங்க பார்த்துருக்குறோம், இன்ட்ரெஸ்டா பார்த்துருக்குறோம். அப்ப இப்ப இந்த ஹீரோயினை பிடிக்கும்? இப்ப அண்மை காலமாக நாங்க நிறைய பேரை சொல்லலாம். ஹீரோயினை யாருக்காவது வந்து ஹீரோயின்மார்களை பிடிக்காம இருக்குமா? எனக்குன்னா இவர் இல்லை, எல்லாரையும் பிடிக்கும். ஸ்கூல் டைம்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்னு யாராவது இருப்பாங்க தானே? இல்லை, எனக்கு உண்மையா வந்து இந்த டீச்சர்ஸ்னு இருக்கல, நிறைய வந்து சார்மார் தான் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்டா வந்து டீச்சர்ஸ்னு சொல்லி அப்படி ஹைலைட் பண்ணக்கூடிய அப்படி கிடையாது. சார்மார் வந்து நிறைய ஹைலைட்டா வந்து இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ரஜினியா கமலா யார் பிடிக்கும்? கமல். ஓகே, இளையராஜாவா யார் ரஹ்மானா? 2 பேரையும் பிடிக்கும்.
2 பேரையும் பிடிக்கும். சரி, இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் போவீங்களா அல்லது பீச் சைட் போவீங்களா? ஹில் ஸ்டேஷன் தான் எனக்கு வந்து. ஹில் ஸ்டேஷன். மற்றது வந்து உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குமா வெனிலா பிடிக்குமா? சாக்லேட். வெஜ் பிடிக்குமா நான் வெஜ் பிடிக்குமா? நான் வெஜ். நான் வெஜ். இப்போ வந்து 2K கிட்ஸ் இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஃபோன் லேப்டாப் அப்படி இப்படின்னா அந்த இன்டர்நெட்டுக்கு ரொம்பவே அடிமையாகி அவங்க லைஃப் வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அஸ் ஒரு டீச்சரா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சரா நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்றீங்க? இல்லைன்னா அப்படி பார்க்கல வந்து என்னன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் வந்து அவங்க பிறக்கிற போதே வந்து அந்த ஜெனரேஷனுக்குரிய ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ சொல்லுவோம் பாருங்களேன், பெரிய ஒருத்தரால கூட இந்த போனை பாவிக்க முடியல, பாருங்க ஒண்ணுமே தெரியாதோ பாவிக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் வந்து பெரியவங்க கூட என்ன செய்வாங்கன்னா சிறுவர்கிட்ட போனை கூட இதை கொஞ்சம் இது பண்ணி தாப்பா மாத்தி தாப்பா சொல்றாங்க. அவங்க எங்கேயாவது கிளாஸ் போனாங்களா, படிச்சாங்களா? இல்ல. பாருங்க அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து ஸ்மார்ட் கிட்ஸ். சரியா? நாங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்லை. அவங்க வந்து அந்த டைமை ஸ்மார்ட்டாக தான் பாவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா நாங்கள் எங்கட காலத்தோட வச்சு ஒப்பிட்டு பார்க்குறோம். நாங்கள் இருக்க காலத்தில் எங்களுக்கு ஃபோன் இல்லை, இப்போ இருக்க கருவிகள் இல்லை, டிவைஸ் இல்லை, ஒன்றுமே கிடையாது. கிரிக்கெட் பேட்டுக்கு பதிலாக மரப்பலகையில் பெட்டை வெட்டிக்கிட்டு நாங்கள் சுற்றின காலம். அதை வச்சு பார்க்கல தானே. இப்போ ஸ்மார்ட் யுகம், ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ எங்கட ஸ்ரீலங்காவுக்கு நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பொலிட்டீஷியனா? விஜய் வருகை வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு அட்ராக்ஷனை வந்து தந்திருக்குது. ஆனா இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது, வந்து புகழ் பெற்றவர்களா இருந்தா அரசியலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்கு. நாங்க பார்த்தோம் இலங்கையில அர்ஜுன் ரணதுங்க ஒரு புகழ் பூத்த கிரிக்கெட் வீரரா இருந்தாரு. ஆனா அந்த புகழ் காரணமா அவர் அரசியலுக்கு வந்து இன்றைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாருன்னு தான் சொல்லணும். ஆனா நான் நினைக்கல விஜய் அந்த புகழை மட்டும் நம்பி வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் நினைக்கல. அதனையும் தாண்டி அவர் சாதிக்கக்கூடிய ஒருவராக இருப்பாருன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். நாங்களும் அவருக்கு ஒரு சியர்ஸ் போடலாம். ஓகே, உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்து எங்களுக்கு இவ்வளோ உங்களோட பர்சனல் லைஃப் உங்களோட இதை பற்றி நிறைய விஷயத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு வந்து உங்களுடைய ஒருவன் பிளஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்பு உரையாடலை சந்திப்போம். தொடர்ந்து ஒருவன் பிளஸோடு நினைத்திருக்க நன்றி. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.